4வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நடவு செஞ்சு 50 நாட்கள்ல பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பூக்கள் வச்சதுக்கு அப்புறமாவே நம்ம வந்துட்டு முதல் வரக்கூடிய பூக்களை கிள்ளி விட வேண்டும். அடுத்தது 60 நாள்ல நம்மளுக்கு காய்கள் வச்சு தொடர்ந்து 4 மாசத்துக்கு நம்மளுக்கு காய்கள் வந்துட்டு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பிட்வீன்ல நம்ம என்னென்ன மாரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வாரம் வந்து தொழு உரம் 1 கைப்பிடி வந்து குடுத்தேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செடிகள்ல காய்கள் வந்து உருவாகுறதுக்கு மண்ணுல இருந்து தான் சத்துக்களை வந்து எடுத்துக்குது. ஸோ அந்த மண்ணை வந்து நல்லா வளமா நல்லா சத்து நிறைஞ்சதா வச்சிருந்தா தான் நம்மளுக்கு வந்து நிறைய காய்கள் வந்து கொடுக்கும். 2வது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் வந்து கொடுத்துருந்தேன். ஜீவாமிர்தம் வந்துட்டு ஒரு 20 ml வந்துட்டு எடுத்து தண்ணியில் கலந்து செடிகள் எல்லாத்துக்குமே வேர் பகுதியில் வந்து கொடுத்துருந்தேன். இது கொடுக்கறதுனால நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்லாம் அதிகமாக பெருகி நம்மளோட செடி வந்துட்டு நல்லா க்ரீனிஷாக நல்லா ஹெல்த்தியாக பூஸ்ட் கொடுத்த மாதிரி வளரும். 3வது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் செடிகள் மேலெலாம் வந்துட்டு தெளிச்சு